டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2024 கேட்ட கொஸ்டின். கூட்டம் துவங்குவதற்கு 20 நிமிடம் முன்னரே சுனில் என்பவர் 8:30 மணிக்கு சென்றார். அங்கு கூட்டம் துவங்குவதற்கு 30 நிமிடம் முன்னரே வந்து விட்டதாக உணர்ந்தார். ஒரு மனிதர் கூட்டத்திற்கு 40 நிமிடம் காலதாமதமாக வந்தார் எனில் கூட்டம் துவங்க குறித்த நேரம் என்ன? ஓகேங்களா, இந்த ஒரு மனிதர் 40 நிமிடம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் வேஸ்ட்டு. அதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம குழப்பறதுக்காக கொடுத்துருக்காங்க. அவங்க சுனில்ங்கிறவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்ம 8:30 மணிக்கு போகணும்னு நினச்சிருக்காரு. ஓகேங்களா, ஒரு கூட்டத்துக்கு 8:50க்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு கூட்டத்துக்கு சுனில் என்பவர் ஒரு 8:50க்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு கூட்டத்தில் போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க. கூட்டத்துக்கு போகணும்னு நினச்சிருக்காங்க. ஓகேங்களா, கூட்டம் 20 நிமிடம் பண்ணி சுனில் 8:50க்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு கூட்டத்துக்காக போயிருக்காரு. அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா நம்ம 20 நிமிஷத்துக்கு முன்னரே வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறாரு. அவர் நினச்சது ஓகேங்களா 20 நிமிஷம் முன்னரே வந்துட்டோம் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிறார். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் என்ன தெரியுது அப்படின்னா அவர் 30 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டாருன்னு தெரியுது. ஓகேங்களா, அவர் நினச்சதெல்லாம் விட்டுருங்க. ஓகேங்களா, அப்போ 8:50ல் 30 நிமிஷம் போயிடுச்சு அப்படின்னா எவ்வளவு அப்படின்னா 8:20. அப்போ இதோட 8:20 அப்படிங்கிறது இதோட ஆன்சர். ஓகேங்களா, பி என்பவர் ஏ என்பவரை விட 20% அதிகமாக வேலை செய்கிறார். ஏ வேலையை 7.5 மணி நேரத்தில் செய்து முடிக்கிறார் என்பதில் பி என்பவர் அந்த வேலையை செய்து முடிக்க எத்தனை மணி நேரம் எடுத்துக்கொள்வார்? ஓகேங்களா, ஏ செய்யும் பாருங்கள், ஏங்கிறவங்க 7.5 மணி நேரம் வேலை செஞ்சுருக்காங்களா. இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா நிமிஷத்துக்கு கன்வெர்ட் பண்ணுறேன். 7.5 மணி அப்படிங்கிறப்போ 7ங்கிறப்போ நிமிஷம் அப்படிங்கிறப்போ 60 மல்டிபிள் பண்ணுவீங்களா. 7 6 42 420 ப்ளஸ் ஒரு அரை மணி நேரங்கிறப்போ 30 சேர்த்திங்க அப்படின்னா 450 நிமிடங்கள். ஓகேங்களா, ஸோ பி செய்யும் வேலை நேரம் அப்படிங்கிறப்போ 450 மைனஸ் இந்த 450 20% கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஏன் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பி என்பவர் ஏ என்பவருடைய 20% அதிகமாக வேலை செய்வார்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏங்கிறவங்க சோம்பேறி இல்லையா, அப்போது ஏயை விட பி வந்து 20% அதிகமாக வேலை செய்வார் அப்படின்னு இப்படி சொல்லலாம் இல்லையா. ஏங்கிறவங்க பியை விட 20% குறைவாக வேலை செய்வார்னு சொல்லலாம் இல்லையா. நான் என்ன பண்ணியிருக்கேன் அதனால் குறைவாகன்னு எடுத்து இந்த 450 மைனஸ் 450 × 20/100ன்னு போட்டிருக்கேன். இது ஒரு 450 நிமிஷம் வேலை பார்த்துருக்காரு இல்லையா, அந்த 450 நிமிஷத்துலேருந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு 20% வேலையை கம்மி பண்ண போகிறேன், குறைக்க போகிறேன். ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த 450க்கு இந்த 20% கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 20/100 போடுவீங்களா. 0க்கு 0 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 45 × 2 இருக்கும். ஸோ 90 நிமிடம். ஓகேங்களா, இதை அப்படி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டைமுக்கே கால்குலேட் பண்ணிக்கிறேன். அப்போ 450 அப்படிங்கிறப்போ 7.5 மணி நேரம் ஆல்ரெடி நமக்கு தெரியும். அப்போ 450ங்கிற 7.5 மணி நேரம் கொடுக்கவா. இந்த 90 நிமிஷத்தை ஒரு நிமிஷத்துக்கு 60 நிமிடம் இல்லையா. அப்போ 90 நிமிஷத்தை என்ன எழுதலாம், 1.5 மணி நேரம் எழுதலாமா. 60 + 30 பிரித்தோம் அப்படின்னா 60ங்கிறது 1 மணி நேரம் ப்ளஸ் ஒரு 30ங்கிறது ஒரு அரை மணி நேரம். ஸோ 1.5 மணி நேரம். அப்போ 7.5 மணி நேரத்தில் ஒரு 1.5 மணி நேரம் பிரச்சனை கிடைக்கும் அப்படின்னா 6 மணி நேரம். அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க 6 மணி நேரத்துலேயே அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருப்பாங்க. ஓகேவா, தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.